ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில், அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காக பல்வேறு காங்கிரஸ் நலம் விரும்பிகள், காங்கிரஸ் தலைவர்கள், நண்பர்கள், காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த தோழர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு வழிகளில் தங்களுடைய சொத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு என்ற அமைப்பின் மூலமாக அந்த சொத்துக்களை பார்வையிடுவது, பராமரிப்பது, தேவைப்பட்டால் சொத்துக்களை மீட்டெடுப்பது என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் கார்கே அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லுப்பட்டவர்களும் இதற்கு முழு உறுதுணையாக இருந்து எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார். எங்களுடைய நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களை சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக அதை பராமரித்து வருவதை பார்க்கிறோம். மேலும் சில இடங்களில் இந்த சொத்துக்கள் இன்னும் பராமரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை திருத்தி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. புதிதாக கட்டடங்கள் கட்ட வேண்டிய அமைப்பு இருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் உள்ள சொத்துக்களை காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்காகவும் காங்கிரஸ் அதை சிறப்பான நிறைவேற்றுவதற்காகவும் முயற்சி எடுத்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று காலையிலிருந்து திருவாரூர் மாவட்ட தலைவர் வழியாக பல்வேறு இடங்களில் பல்வேறு சொத்துக்களை பார்வையிட்டு வந்திருக்கிறோம். இப்பொழுதும் இங்கே திருவாரூரில் அதை பார்த்திருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இன்றும் நாளை மறுநாள் இப்படி தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள சொத்துக்களை பார்வையிட்டு பராமரித்து அதை சீர்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் வசம் ஒப்படைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நன்றி. நீங்கள் கேட்கலாம். மீட்டெடுப்பதுன்னா வேற இதுல இருந்து வாங்குற மாதிரி இருக்குமாங்க? ஆக்கிரமிப்புல எதுவும் இருக்காது. சில இடங்களில் ஆக்கிரமிப்பு இருக்கிறது, சில இடங்களில் காங்கிரஸ் நண்பர்கள் இடத்தில் இருக்கிறது, சில இடங்களில் காங்கிரஸ் அல்லாத இடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதான செய்யும். அதெல்லாம் பெரும்பாலான சொத்துக்கள் எங்கள் வசம் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட்டெடுத்து கட்சி பயன்பாடு கொண்டு இது எல்லா இடங்களிலும் கட்சி அலுவலகம் கட்டுவது, கட்சி வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்துவது, அதை சில தேவையான கட்சி அளவுக்கு தேவை போக மிச்ச இடங்கள்லாம் வாடகை கூடுவது, வருமானம் பார்ப்பது, கட்சிக்கு பயன்படுத்துவது தான் திட்டம். பாமக நிறுவன தலைவரை செல்வ பெருந்தகை பார்த்துருக்காங்க உங்க தலைவர், அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவசியம் நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி பார்வையிட்டு பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம். அவர் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகிற வழியில் பார்த்தாரு. அது ஒரு பெரிய விஷயமா இல்லையே. நட்பு ரீதியாக பார்க்கறது தவறும் இல்லை. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி விலகி பீகாரில் தேர்தல் சந்திப்பு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணி ஏற்கனவே நிறைய பேர் விலகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் தலைமையில் மிக சிறப்பாக தமிழகத்தில் வெற்றி கூட்டணியாக வள வந்து கொண்டிருக்கிறது. இதே போல பல மாநிலங்களிலும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்தியாவும் செயல்பட்டு வருகிறோம். சில நேரங்களில் சில கட்சிகள் பிரிந்து போகலாம். அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது வேறு விஷயம். அதனாலே இந்தியா கூட்டணி வலிமை எழுந்துவிட்டால் யாரும் கருத வேண்டாம். தலைவர் ராகுல் காந்தி தலைமையை ஏற்று அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருவரும் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள், மக்கள் மன்றத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த வெற்றி கூட்டணியாக அது மாறும், விரைவில் மாறும். இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக தலைவர் ராகுல் காந்தி விரைவில் வருவார்கள். சமீபத்தில் லாக்அப் டெத் நடந்துச்சு அஜித்குமார். அதில் வந்து மார்க்சிஸ்ட் விடுதலை கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறவர், காங்கிரஸ் கடுமையான கண்டனம் தெரிவிக்கல. அதை பற்றி காங்கிரஸ் தலைவர் நண்பர் செல்வப்பிரந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எங்கெல்லாம் தவறுகள் நடந்தால் அதை கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் தோழமை கட்சியான திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆளும் அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, உறுதியான நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒரு மாவட்ட அளவிலான கண்காணிப்பாளர் எஸ்பி போன்ற பதவிகளில் உள்ளவர்களையே பதவி நீக்கம் செய்து வைத்திருக்கிறது என்றால் அது உறுதியான நடவடிக்கை பார்க்க வேண்டும்.
அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப திரும்ப கூட்டணி வச்சிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? இந்த கூட்டணி எவ்வளவு தான் இருக்குமா, எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன செயல்பாடு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். மற்ற கட்சியாளர் நாங்கள் தலையிட முடியாது. யார் யாரோட கூட்டு வைக்க வேண்டும் என்று அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவெடுத்தால் அதில் நாங்கள் யார்? நாங்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணி மிகச்சிறந்த கூட்டணியாக இருக்கிறது, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பும் கூட்டணியாக இருக்கிறது. அதன் காரணமாக பஞ்சாயத்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் போன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் வழியாக தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதல்வர் செய்து வருகிறார். தேங்க்யூ சார்.